அம்பலம் தில்லையம்பலம் திருவையாறு திருத்தலப்பதிகம் மாதர் பிறைக்கண்ணி யானை என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம். தலம் திருவையாறு. ஐயாறு, 5 ஆறுகள் பொருள். இதில் 5 ஆறுகள் அங்கே ஓடக்கூடிய நிலை. வட ஆறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டியாறு, காவிரி ஆறு. இந்த 5 ஆறுகள் பாய்வதனால் இந்த தலத்துக்கு ஐயாற்று தலம் என்று பெயர். இறைவனுக்கு வடமொழியில் பஞ்சநதீஸ்வரர், தமிழில் ஐயாரப்பர், செம்பொச்சோதிநாதர், அம்மை அறமளர்த்த நாயகி அம்மை, காவிரி தீர்த்தம், தலவிருச்சம், வில்வமரம், நால்வர் பெருமக்களும் பாடியிருக்கக்கூடிய தலம். நந்தியம்பெருமான் இங்கே அவதரித்து அவருக்கு இந்த திருமணம் நடைபெற்று இன்றைக்கும் நீங்கள் சித்திரை மாதம் இந்த பௌர்ணமி எப்போ பார்த்தீங்கன்னா ஏலூர் திருவிழா இன்றைக்கி நடக்கும். நந்தியம்பெருமான் மலைபாடியில் திருக்கல்யாணம் முடிஞ்சு 40 நாட்களுக்கு பிறகு தனக்கு இந்த கருணை செய்த ஐயாரப்பருக்கு நன்றி சொல்ல அங்கிருந்து வருவார் பல்லக்கில். அப்புறம் தன்னுடைய திருமணத்திற்கு கருணை செய்த அந்த அத்தனை தலத்துக்கும் போவார். தெய்த்தானம், பூந்துருத்தி, கண்டியூர், சோற்றுத்துறை, 7 தலம். ஒவ்வொரு தலத்துக்கும் போய் சுவாமி பல்லக்கில் வந்து 2வது நாள் மாலையில் திருவையாறு கோயிலுக்கு முன்னே எல்லா சப்பரம், எல்லா பல்லக்கும் நிற்கக்கூடிய வழிபாடு நடக்கும். அந்த அற்புதமான தலம் ஐயாறு. இந்த தலத்து பெருமானி கடலரசன்னு சொல்லக்கூடிய வருணன் வணங்கி இருக்கிறார். அது ஆழிவளவன் இன்றேத்தும் ஐயாறுன்னு அப்பரசாமி பாடியிருக்கிறார். அதுபோல நிறைய சிறப்புகள் உண்டு. நம்பியாரூரர் சேரமான் பெருமானோட வரும்பொழுது ஐயாற்று பெருமானை காண்பதற்கு அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு இருந்ததுனால கடந்து செல்ல முடியல. அப்போ பதிகம் பாடுறார், பரவும் பரிசொன்றறியேன் நான். அந்த காவிரி விலகி நின்றுச்சு வழிபாடு செய்வதற்காக. அதுபோல தன்னை வழிபட்டு வந்த அந்தன சிறுவன், அந்த சிறுவனை தொடர்ந்து வந்த யமனை தண்டித்தார் ஐயாற்று பெருமான். ஆட்கொண்டார் திருமேனி என்று தனியாக நமக்கு தெற்கு கோபுர வாயிலில் இருக்கிறத பார்ப்போம். இதுபோல இறைவன் தன்னைத்தானே பூசித்த தலம் ஐயாரதனில் சைவனாகியும்னு மணிவாசகர் சொல்கிறார். தனக்கு நியமப்படி பூசித்து வந்த அடியார் ஒரு முறை காசிக்கு சென்றார். உரிய காலத்துக்கு அவர் வர முடியல. அவர் செய்ய வேண்டிய பூசை தடைப்பட்டது. இப்போ இறைவனே அந்த அடியவர் வேடத்தில் தம்மை தாமே பூசை செய்து கொண்டார். இத்தகைய பெருமைக்குரிய தலம். அதில் மணிவாசக பெருமானை அருளி இருக்கிறார். கிட்டத்தட்ட 18 பதிகங்கள் இந்த தலத்துக்கு உண்டு. அற்புதமான அந்த தலத்தில் ஆடி அமாவாசை என்று அப்பர் கைலை காட்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான விழா தொடர்ந்து நடைபெற்று வரும். அதுதான் இன்றைக்கி நமக்கு இந்த பதிகம். அப்பர் சுவாமி கைலை காட்சியை கண்டார். அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். காலத்திலிருந்து காலத்தியப்பரை வழிபட்டு கைலை பெருமானை காண வேண்டும் என்ற ஒரு ஆறாத காதல், விருப்பம், அன்பினோடு காலத்திலிருந்து அப்பர் சுவாமிகள் அடியார்களோடு நடந்து செல்கிறார். அப்படி மத்திய பிரதேசம் இந்த மாதிரி ஒவ்வொன்று இடங்களை கடந்து கங்கை அணைந்து வலம் கொள்ளும் வாரணாசியை சென்று அடைகிறார். சென்று அடைந்த அப்பர் சுவாமிகள் தன்னோடு வந்த அடியார்களை அங்கேயே நிறுத்திட்டு தான் மட்டும், ஏன்னா இனிமேல் பாதை ரொம்ப கொடியது, அதனால் தான் மட்டும் செல்கிறார். அந்த கொடிய பாதையில் செல்லும் பொழுது அவர் கால்கள் தேய்ந்தன. கைகளினால் சென்றார், கைகள் தேய்ந்தது. மார்பினால் தவழ்ந்து சென்றார், மார்பு எலும்பெல்லாம் தேய்ந்தது.
அதன் பிறகு அப்படியே புரண்டு சென்றார். உடம்பு தேய வேற அசைவே இல்லாமல் இருக்கிறார். இறைவன் முனிவர் இடத்துல வரார். வந்து மானிடராக பிறந்தவர்கள்லாம் கைலாயத்தை வந்து சேர முடியுமா, எதுக்கு இந்த வேலை, திரும்பி போங்கிறார். இப்போ அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, ஆளும் நாயகன் கையிலை இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னார். இந்த உறுதியை உலகத்துக்கு சொல்கிறதுக்காக தான் சிவபெருமான் வந்து கேள்வி கேட்குறார். இதை சொல்கிறார், நீ திரும்பி போங்கிறார். உதாரணத்துக்கு நான் கோயிலுக்கு புறப்படுறேன், முன்ன இருக்கிற கல் தெரியாமல் நான் போய் இடிச்சுக்கிட்டு கல் இடிச்சிடுச்சின்னு வீட்டில் உட்காந்துக்கிறேன். என்ன பண்ணுறேன், கல் இடிச்சிடுச்சிங்க, கல்லை அடிச்சிச்சே, நான் போய் தெரியாமல் இடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பினேன், கல் இடிச்சிடுச்சு, சாமி வேணான்ட்டாராட்டுக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் பொழப்பு அப்படி தான் இருக்கும். அப்பர் சுவாமிக்கு கால் தேய்ந்தது, கை தேய்ந்தது, மார்பு எலும்பு தேய்ந்தது, ஆனால் அவர் கொண்ட அன்பு மட்டும் கொஞ்சம் கூட தேயல. சிவபெருமான் மேலே அவர் வச்ச அன்பு மட்டும் கொஞ்சம் கூட தேயல. அந்த அன்பை காட்டுறது தான் சுவாமி அங்கே வெளிப்பட்டார். உடனே அங்கே இருக்கிற பொய்கையில் மூழ்கி, இங்கே கையிலை வேணாம், நீங்கள் மூழ்கு, உனக்கு கையிலை கீழே ஐயாறில் காமிக்கிறேன்னு சொல்லி திருவையாறே கைலாயமாக அப்பர் சுவாமிகளுக்கு இறைவன் காட்டினார். அதனால் நீங்கள் திருவையாறில் அந்த ஆடி அமாவாசை திருநாளில் அப்பர் குளத்தில் ஒரு கைலை காட்சி நடக்கும். அப்பர் சுவாமி கைலையில் அந்த பொய்கையில் மூழ்கினார். வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றின்னு அங்கே பெருமானை போற்றி அங்கே முழுகிறார். எழும்பொழுது திருவையாறு குளத்தில் எழுகிறார். எழுந்த உடனே அங்கே கைலை காட்சி. இதை கண்டு அங்கிருந்து குளத்திலிருந்து கரை ஏறி தலத்தை நோக்கி வருகிறார். ஐயாரப்பர் கோயிலை நோக்கி வருகிறார். வரும்பொழுது அவர் கண்ட காட்சி தான் இப்பதியும். அவர் கண்டது என்ன காட்சி, அந்த காட்சியில் எதை கண்டார், அந்த காட்சி இவருக்கு எதை கொடுத்துச்சு, என்ன அனுபவத்தை கொடுத்துச்சின்னு பாடுறார். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். களிறு வருவன கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டு அறியாதன கண்டேன். மாதர் பிறை, மாதர் அப்படின்னா இந்த இடத்துல அழகு, அழகுடைய பிறையை தலைமாலையில் அணிவது போல தலையில் சூடியிருக்கக்கூடிய பெருமானை மலையான் மகள் உமையம்மையோடு அழகான பிறையை சூடியிருக்கக்கூடிய பெருமானை பாடி பூவும் நீரும் கொண்டு சுமந்து போற்றக்கூடிய அடியார்கள் பின் புகுவேன். புகுவார் எது, போது நீர் சுமந்து மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி புகுவார் அவர் பின் புகுவேன். அருமையா சொன்னார். கோயிலுக்குன்னா யார் கூட போகணும், அடியார்கள் கூட போகணும். அப்பர் சாமி சொல்கிறார், நான் யார் கூட தெரியுமா போவேன், பாடி புகுவார், போதொடு நீர் சுமந்து ஏத்தி பாடி புகுவார் அவர் பின் புகுவேன். யாரை பாடணும், மலையான் மகளோடும் மாதர் பிறை கன்னியானை போதொடு நீர் சுமந்து ஏத்தி பாடி புகுவார் அவர் பின் புகுவேன். அப்படியே அடியார்கள்லாம் போகிறாங்களாம் பெருமானை பாடிக்கிட்டு, கையில் பூவும் நீரும். அவங்க பின்னால் நான் புகுவேன். பின்னால் போனேன், எதிரில் இப்போ நான் இங்கே சொல்கிறார், எப்படி இங்கே வந்தேன், யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது. போது மலருவது, மலரும் தருவாயில் இருக்கும்போது போதுன்னு பேர். மலர்ந்துட்டா அதுக்கு மலர்னு பேர். மலருவதற்கு முன்ன மலரக்கூடிய தருவாயில் இருக்கும் பொழுது போது.
அது இறைவன் திருவடியில் போய் அடியார்கள் சூட்டின வாட்டி இறைவனுக்கு சூட்டிய பிறகு தான் மலரணுமா. அதனால் அது போது. அப்போ அந்த போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது, எந்த ஒரு சுவடும் தெரியாமல் நான் இங்கே எப்படி வந்தேன் யாருக்குமே தெரியாது. நீங்கள் காலத்திலிருந்து கைலாயம் போகிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும். ஒரு அன்பர் ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பதிவு போட்டிருந்தார். அதை படித்தா அப்படியே கண்ணெல்லாம் குளமாயிடுச்சு. அவர் அப்படியே அதை உணர்ந்து அந்த பதிவு போட்டிருந்தார். ஒரு கணக்கெல்லாம் போட்டு, நாம் ஒரு பாத யாத்திரை போகிறோம்னா நம்ம ஒரு திட்டம் பண்ணுறோம். இந்த நேரத்தில் இந்த இவ்வளோ நேரம் நடந்தால் இங்கே போயிடுவோம், இங்கே ஓய்வு, இங்கே உணவு, அடுத்தது இங்கே ஓய்வு முடிச்சுட்டு இங்கே கிளம்பணும்னா இத்தனை மணிக்கு அடுத்த நாள் இங்கே போவோம் அப்படின்னு திட்டமிட்டு போகிறோம். இங்கே அப்பர் சாமி எத்தனை நாள் காலத்திலிருந்து கைலாயம் நடந்திருப்பாருன்னு பாருங்க. சுவடு இப்போ நடந்தது தெரிஞ்சது, ஆனால் இங்கே வந்தது யாருக்குமே தெரியாது. சுவடு படாமல் வந்தார். போகிறப்ப நடந்து போனார். கைலாயத்திலேருந்து இங்கே ஐயாருக்கு வரும் பொழுது எந்த ஒரு சுவடுமே தெரியல. எப்படிங்க வந்தார் தெரியவே இல்லைங்க, திடீர்னு வந்தார். அப்படி ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. அப்படியே ஆண் பெண் யானையோடு கூடி ஆண் யானை வருவதை கண்டேன். யானையா கண்டேன் இல்லை, அவர் திருப்பாதம் கண்டேன். அவர் திருப்பாதம் கண்டேன். அந்த காட்சி என்ன சாமி கொடுத்தது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அப்பர் சாமி சொல்கிறாரு, கண்டு. எதை கண்டு? திருப்பாதம் கண்டு. எங்கே? மடப்பிடியோடும் களிறு வருவன அந்த காட்சியில் இறைவன் திருப்பாதத்தை கண்டேன். திருப்பாதத்தை கண்டதினால யாரும் கண்டு அறிய முடியாத சிவானந்தத்தை அனுபவித்தேன். கண்டு அறியாதன பாதம் கண்டு அறியாதன கண்டேன். இதுக்கு முன்ன நான் அனுபவிக்காத பேரானந்தத்தை அனுபவித்தேன். யானை வருது, பெண் யானையும் ஆண் யானையும். அப்பர் சாமி என்னவா பார்க்குறாரு? திருப்பாதம்ங்கிறார். இறைவனுடைய திருப்பாதம்ங்கிறார். வந்தது ஆண் யானையும், இவர் பார்த்தது பாதம். இப்போ நீங்கள் இறைவன், நீங்கள் திருவாரூரில் தியாகராஜ பெருமானுடைய பாதம் 2 ஒரு நாளில் காட்சி கிடையாது. நீங்கள் திருவாதிரை மார்கழி திருவாதிரையில் ஒரு பாத தரிசனம், பங்குனி உத்தரத்தில் ஒரு பாத தரிசனம். அது என்ன பாதம் அப்படிங்கிறத போய் பாருங்க. மார்கழி திருவாதிரைக்கும் பங்குனி உத்தரத்துக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஐயோ அந்த திருவடியை பார்த்தா என்னங்க, போய் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அப்பர் சாமி பாடுறார் பாதம். ஏன்? அந்த பாதந்தாங்க இந்த உயிர்களுக்கு இடம். இப்போ நாம் இந்த உடம்பு வாழறோம், நாம் வசிக்கிறதுக்குன்னு இடம் உண்டு இல்லை, இவங்களுக்குன்னு வீடு இருக்குது. இப்போ அந்த உயிர்களுக்கு எது வீடு அப்படின்னா இறைவனுடைய அந்த பாதம்தான் உயிர்களுக்குரிய இடம். அது போய் சேர வேண்டிய இடம் அதுதான். அங்கே இருந்தால் தான் உயிர்களுக்கு அந்த ஆனந்தம், இந்த நிலை பேறு எல்லாம். அதனால் பாதம் கண்டேன் கண்டறியாதன கண்டேன். அடுத்த பாடல் சொல்கிறார், போல் இளங்கண்ணிகினானே பூந்துகிலாலொடும் பாடி வாழி வாழியம் போற்றி என்று ஏத்தி வட்டமிட்டு ஆடா வருவேன். ஆழிவளவன் நின்று ஏத்தும் ஐயாறு அடைகின்ற போது கோழி பெடையொடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சொல்றார் போல் அப்படின்னா பிளவுன்னு அர்த்தம். பிளவுபட்ட சந்திரன், அதாவது பிறைன்னு அர்த்தம். போலிளம் கண்ணியினானை. நீங்கள் இந்த அத்தனை பாட்டிலையும் முதல்ல சொல்வது பிறை கண்ணி தான்.
பிறை கண்ணிய ஒவ்வொரு அடையை சொல்லி குறிச்சிருக்கிறார். முதல்ல மாதர் பிறை, போழிளம் கண்ணி, எரிப்பிறை, பிறையிளம் கண்ணி, ஏடுமதிக்கு ஒவ்வொன்றுக்கும் முதல்ல அழகான பிறை, அழகான சந்திரன், அப்புறம் பிளவுபட்ட சந்திரன் பிறை, அடுத்தது எரிப்பிறை அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல போழிளம் கண்ணியினானை பூந்துயிலாளுடும் பாடி, பூவேளைகள் வேலைப்பாடுகளால் ஆன மெல்லிய ஆடை, துகில் ஆடை, பூந்துகில் அப்படியே பூ போல அந்த துகில் ஆடை, அந்த ஆடை அணிந்திருக்கக்கூடிய உமையம்மையோடு பெருமானை பாடி. எப்படி வரேன்? வாழி வாழி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. எத்தனை வாழ்த்து! ஒரு இறைவனை வாழ்த்தனா நாம் வாழலாம். அதனால் வாழியம் போற்றி என்று ஏற்றி வட்டமிட்டு ஆடா வருவேன். ஆடா வருவேன்னா இதுக்கு இலக்கணத்தில் வாய்ப்பாட்டு இறந்த கால வினையச்சம் அப்படின்னு பேர். அப்படி என்ன பொருள்னா, ஆடா வருவேன்னா ஆடி வருவேன்னு அர்த்தம். வட்டமிட்டு சுழன்று சுழன்று உன்னை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டும் வருவேன். ஆழிவளவன் நின்று, ஆழிவளவன் ஆழி சக்கரம், வலம் வலக்கையில் சக்கரத்தை ஏந்தி இருக்கக்கூடிய திருமால், நின்று ஏத்தும் சாமி உன்னை வந்து கும்பிட்டு வணங்கி பேரு பெறுகிறார். இந்த சக்கரத்தை வந்து என்ன பண்ணார், எப்படி வாங்கினாரு? திருவேலிமலையில் 1000 மலர் கொண்டு அச்சித்து ஒரு மலர் குறைய தன்னுடைய கண்ணை பெயர்த்து ஒரு மலராக பெருமான் திருவடிக்கு செலுத்தி பெற்றார். அந்த ஆழிவளவன் இன்று ஏத்தும் ஐயாறு அடைகின்ற போது கோழி பெடையொடும் கூடி. கோழி ஏன் அப்படின்னா அது கொழிப்பதனால் கோழி, அதனுடைய அந்த ஓசை. அந்த கோழி தன்னுடைய துணையோடும் கூடி குளிர்ந்து வருவதை கண்டேன். அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். அவன் திருப்பாதத்தை பார்த்துட்டா அதுக்கப்புறம் இல்லைங்க சிவானந்தம். இப்போது இறைவன் உயிர்களுக்கு போகத்தை உயிர்கள் நுகர்வதற்காக போகமூர்த்தியாக அருள் செய்கிறான். இன்ப வடிவமான இறைவன். உயிர்களுக்கு இன்பத்தை நுகரணும்னா எப்படி இருக்கணும்? சிவபெருமான் பைரவராக வந்தாவா இன்பம் நுகர முடியும்? அது வேகமூர்த்தி. அது யாருக்கு? முப்புற அசுரர்களுக்கு. இந்த மாதிரி அசுரர்களுக்கு வேக வடிவம். ஏனைய உயிர்களுக்கு போக வடிவம். சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர், சோமாஸ்கந்தர், இப்படி சாமி அம்பாலாக தான் இருப்பாங்க. சிவசக்தி தனித்தனியாக நின்று நமக்கு பெருமான் போகத்தை கொடுக்குறான். பக்குவமடைந்த உயிர்களுக்கு யோகமூர்த்தியாக நின்று யோக நிலையில் செலுத்தி ஞானத்தை உணர்த்தி வீடு பேற்றை கொடுக்குறான். அதனால் 3 வடிவம், போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் உண்டு. இதெல்லாம் எதுக்கு செய்கிறான் அப்படின்னா அந்த யோகத்துக்கு தான். போகத்தை கொடுத்து உயிர்களுக்கு அறநெறியில் அறக்கருணை செய்யும் பொழுது போகத்தை கொடுத்து சொன்னால் கேட்டுக்கிற மாதிரி உங்களை மாதிரி இருந்தால் போக வடிவம், சொல்லி கேட்காம என்ன மாதிரி இருந்தால் வேக வடிவம். 2 எதுக்கு? யோக நிலையில் நின்று அவனை அடைவதற்குத்தான். இந்த பெருமானை எப்படி இருக்கணும்? நீங்கள் உலகத்தில் எல்லா உயிர்களும் அப்படி தான், ஆண் பெண், சிவசக்தி. இதை தான் இந்த ஒவ்வொரு பாடலையும் சொல்கிறார். பூந்துகிலாலொடும் பாடி, அப்புறம் மலையான் மகளொடும் பாடி, ஏந்திழையாலொடும் பாடி. நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்படும். அதாவது யகரம்ங்கிற உயிரை வகரமாகிய அருள் பற்றி
சிகரமாகிய சிவத்துக்கிட்ட கொண்டு விடணும். இல்லை நானே போயிடுவேன் அப்படின்னா முடியாது. அப்போ வாவை பற்றி தான் சீக்கி போகணும். அதனால் இந்த இடத்துல அம்மையப்பர் சொல்கிறார், போலிலம் கண்ணியினானை பூந்துகிலாளுடும் பாடி கோழி பெடையொடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். சரிங்க, அப்பர் சாமி மட்டும் எப்படிங்க இந்த காட்சி கிடைச்சது? நானும் தான் 1008 பார்க்குறேன், ஆனால் யானை வருது கோழி வருதுன்னு தான் சொல்ல தெரியுது. எனக்கு திருப்பாதத்தை பார்க்க முடியலையே. அப்பர் சாமி எப்படி போனார் அப்படின்னா, புகுவார் அவர் பின் புகுந்தார். அப்போ அவங்க கூட போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அவங்க போகிறாங்கன்னா நாளைக்கு நாமளும் பூ கொண்டு போனாங்க, நீர் கொண்டு போனாங்க, அவங்க நெய் நல்ல சுத்தமான அருமையான நெய், நல்ல கறந்த பால் கொண்டு போனாங்க. அடுத்த தடவை போகிறப்ப நாமளும் கொண்டு போகணும். இது என்ன கொண்டு போகிறீங்க? கறந்த பால். எனக்கு தெரியாதுங்க, நான் இத்தனை நாளாக பாக்கெட் பால் தான் வாங்கிட்டு போனேன். அப்படியா? வேணாம் அதெல்லாம் அப்படின்னு அவன் கூட போனால் தான் உங்களை மாதிரி அடியார் கூட வந்தால் தானே தெரியும். அடுத்த தடவை நான் என்ன பண்ணுவேன்? சரி அன்னைக்கே சொன்னாங்க, அதனால் நல்லா சொல்லி வச்சு பால் கறந்த உடனே போய் வாங்கிட்டு போவோம் சாமிக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும். யார் கூட போகணும்? அடியார் கூட போனால். போகிறப்ப தான் அவங்ககிட்ட பெருமானுடைய திறத்தை அவர்கள் வாயிலாக நாம் பெற முடியும். அப்படி பெற்றாதான் உள்ளத்தில் அன்பு வரும். அவனுக்கு அவன் மேலே அன்பு வரும். வந்தால் தான் என்ன வரும்? ஆட்டமும் பாட்டும் வரும். சும்மாலாம் பாடவும் ஆடவும் வருமானா வராது. ஏங்க ஒரு பாட்டு பாடுங்க கோயிலுக்கு. நானா? நீங்களே பாடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பாடுன்னு ஒன்று அப்படியா அப்படின்னு பாடணும். எப்போ வரும்? அந்த அன்புங்கிறது இங்கே இருந்தால் தான் போன உடனே பாட்டு வரும். பாட்டு வந்தால் ஆட்டம் வரும். இங்கே அப்பர் சாமி அப்படி தான் போனார். வாழியம் போற்றி என்று ஏற்றி வட்டமிட்டு ஆடா வருவேன், சுழன்று சுழன்று ஆடிட்டு போனார். அப்படி அந்த அன்பு தான் அந்த காட்சி, பாதத்தை காணக்கூடிய காட்சி எது தரும்? அவன் மேலே வைக்கிற அன்பு தான் தரும். அந்த அன்பு வர்றதுக்கு என்ன வேணும்? அடியார் கூட்டத்தில் இருக்கணும், அவனை பாடணும், அவனுக்காக பூம் நீர் சுமந்து செல்லணும். எரிவிரை கண்ணியினானை ஏந்திளையாளுடும் பாடி முறித்த இளையங்கள் இட்டு முகமலர்ந்து ஆடா வருவேன். அரித்தொழுகும் வெள்ளருவியை ஐயாறு அடைகின்ற போது வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகி வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். கண்டறியாதன கண்டேன். யாராலையும் பார்த்து அறிய முடியாதது நான் அறிந்தேன், கண்டேன் அப்படிங்கிறார். எரி அப்படின்னா அர்த்தம் நிலவு. இந்த நிலவாகிய பிறையை சூடி ஏந்திழை அம்பிகை சிறந்த அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய உமையம்மையோடு விளங்கக்கூடிய பெருமானை பாடி முறித்த இளையங்கள் இட்டு முகமலர்ந்து ஆடா வருவேன். அப்படியே அவன் எப்படி பாடணும்? லயம், லயங்கள், லயம், அப்படியே அந்த இசை பண் எல்லாம் சொல்கிறேன் பாருங்க. அப்படியே அந்த பாட்டு எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறார். நீங்கள் அந்த பதிகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பாடி பாடின்னு வடியிலே சொல்கிறார். பாடி வருவேன், பாடி தொழுவேன், அப்படி தான் சொல்கிறார். அப்போது இறைவனை பாடுவது என்பது பதிகத்தில் பரசாமிகள் கொடுத்த அந்த பதிகத்தில் வலியுறுத்தப்படுகிறது. இந்த பதிகத்தின் வாயிலாக நம்ம தெரியும் இறைவனை பாடணும். அவன் யார்? அம்மையப்பராக இருப்பவனை பாடணும். அப்படி இந்த இசையோடு பாடி பாடினா என்ன கிடக்குங்க? நமக்கு முகம் மலர். இறைவனை பாடினாதாங்க உள்ள, நீங்கள் என்ன சூழல் இருந்தாலும் சரி, ஒரு தேவாரத்தை எடுத்து பாடுங்க.
பண்ணோட உங்களுக்கு தான் எல்லாம் எத்தனையோ பதிகம் தெரியும், பண்ணோட கற்றுக்குறீங்க இல்லையா? ஒரு ஒரு பதிகத்தை எடுத்து சாமி வீட்டில் இருந்தாலும் இல்லை கோயிலுக்கு போனாலும் சாமிகிட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு அப்படியே அந்த பண்ணோட ஒரு பதிகத்தை பாடி பாருங்கள். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை என்ன ஆகிடும்? அப்பா அந்த ஆனந்தம். அதான் நம்ம சமயம் சொல்வது பாடி பாடி தான் சொல்கிறார் அப்பர் சாமி. ஐயாறு அடை, அந்த ஐயாறு அரித்து பொழுதும் வெள்ளருவி, மண்ணை அரித்து கொண்டு பாயக்கூடிய அந்த வெள் அருவி. ஐயாறு அடைகின்ற பொழுது வரிக்குயில், வர்றதும் குயில், குயிலும் பாடுறது, குயில்னா பாடும். அப்பர் சாமியும் பாடிட்டு தான் போகிறார். வரிக்குயில் கீதங்களை பாடக்கூடிய குயில் தன்னுடைய துணையோடு ஆடி வைகி வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பிறையிலம் கண்ணியினானை பெய்வளையாளுடும் பாடி துறையிலம் பல்மலர் தூவி தோளை தொழுவேன் குளிரத் தொழுவேன். அறையிலம் பூங்குயிலாலும் ஐயாறு அடைகின்ற போது சிறையிலம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அதில் இறைவனுக்கு போதுன்னு சொன்னார். இந்த பாட்டில் சொல்கிறப்போ இளம் பல் மலர் தூவி இறைவனை எப்படி தொழுவேன்? குளிரத் தொழுவேன், தோளை குளிரத் தொழுவேன், தோளை தொழுவேன் குளிரத் தொழுவேன்னார். இப்படி பல வகையான மலர்களை தூவி பெருமானுக்கு என்ன பண்ணுறாரா? அப்படியே அந்த நீர்த்துறைகள், அந்த நீர்த்துறையினுடைய வளத்தினால் அந்த நந்தவன சோலைகளில் மலர்ந்திருக்கக்கூடிய பல வகையான மலர்களை பறித்து பெருமானுக்கு தூவி குளிரத் தொழுவேன். அறையிலம் பூங்குயிலாலும், அறைதல் பாடுதல், இந்த குயில் பாடக்கூடிய ஒளியானது விளங்கக்கூடிய ஐயாறு என்ற தலத்தை அடைகின்ற போது சிறையிளம் பேடையோடு ஆடி சேவல், சேவல்னால் அந்த இடத்துல அன்னம், ஏற்கனவே கோழி சொல்லிட்டாரு, இந்த இடத்துல அன்னம், அன்னப்பறவை தன்னோடு துணையோடு வருவதை கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஏடுமதி கண்ணியினானை ஏந்திலையாளுடும் பாடி காடொடு நாடும் மலையும் கைதொழுது ஆடா வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலுடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஏடு அப்படின்னா இளைத்த மதின்னு அர்த்தம், தேய்ந்து வரக்கூடிய நிலை. ஏடு இளைத்த அந்த மதி சூடி ஏந்திளையாள் என்று சொல்லக்கூடிய உமையம்மையோடு விளங்கும் பெருமானை பாடி காடொடும் நாடும் மலையும் கைதொழுது ஆடா வருவேன். இப்போ முன்ன சொல்கிறப்ப தோளை குளிரத் தொழுவேன் பல்மலர் தூவி, இங்கே காடோடு நாடும் கைதொழுது மலையும் கைதொழுது ஆடா வருவேன். அப்போது இவர் அப்பருசாமி பார்க்கக்கூடிய அத்தனையிலும் சிவத்தை காண்கிறார். நின்ற திருத்தாண்டகம் அந்த பதிகத்தில் இதை படிச்சிங்கன்னா நமக்கு தெரியும். மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி அப்படிங்கிறார். சிவபெருமான் தான் விண்ணாகி இருக்கிறான், மண்ண காடோடு நாடும் மலையும் கைதொழுது எல்லாவற்றிலும் சிவத்தை காண்கிறார். அதான் இங்கே சொல்கிறார், ஆடா வருவேன்னா கைதொழுது ஆடி வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு. அப்போது பெருமான் தில்லையில் மட்டும் ஆடுறவன் இல்லைங்க, அவனுடைய ஆட்டங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் நடக்குது. சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். நடராஜ பெருமான் எங்கே இருக்கிறாரு? சிற்றம்பலத்தில் மட்டும் இல்லைங்க, என் சிந்தையுள்ளும் உறைவான். மணிவாசகர்
அவனுடைய ஆடல் என்பது ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில் நடனம் எல்லா உயிர்களுக்கும் செய்கிறான். அந்த ஆடல் அமர்ந்துரைகின்ற இந்த ஆட்டம், அந்த ஆடல் அமர்ந்து உரைகின்ற ஐயாற்று பெருமானை காண ஐயாரை அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி, மயிலும் ஆண்மயில் தன்னுடைய துணையோடு கூடி பிணைந்து வருவதை கண்டேன். அப்படியே இந்த மயில் அப்படியே தோகை விரித்து அப்படியே வரக்கூடிய காட்சியை கண்டேன். அவர் திருப்பாதம் கண்டு, அந்த மயிலிடத்தில் பெருமானுடைய திருப்பாதத்தை கண்டு அறியாதன கண்டேன், சிவானந்தத்தை கண்டேன். தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாலொடும் பாடி உண்மெளி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன். அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது வண்ணப்பகின்றொழுடாடி வைகி வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். தன்மதினா குளிர்ந்த பிறை, குளிர்ந்த பிறை கண்ணியை சூடியிருக்கக்கூடிய தையல் நல்லாளோடும் எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமானை பாடி உண்மெளி சிந்தை, உள்ளம் குலைந்து உள்ளத்தை குலையக்கூடிய சிந்தை. நம்ம அறிவு எப்படி இருக்கணும்? உள்ளத்தை குலையச் செய்வதுக்கு தான் அறிவுன்னு பேர். அறிவுன்னு சொல்கிறார் உண்மெளி சிந்தை. அப்போ உள்ளம் குலைன்னா என்ன பண்ணும்? குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் அப்படின்னு மணிவாசகர் பாடுறார். உழைத்தால் உறுதி உண்டோதான். அந்த சிவபெருமான் திருவடியை நினச்சிக்கிட்டே இருக்கும். அவள் தான் அந்த உள்ளம் என்ன ஆகுங்க? குலை, அப்படியே உள்ளம் குலையும். அவன் திருவடி நினைப்பு, அவனுடைய திருவடியை நினைத்த சிந்தையோடு உணர்ந்து உருகி வருவேன் அப்படிங்கிறார். உணரா உருகா வருவேன்னா உணர்ந்து. அப்போ உள்ளம் குலைந்தால் இறைவனை உணரலாம். அப்புறம் இறைவனை நினைந்தால் உருகும் உள்ளம். அதான் இந்த இடத்துல சொல்கிறார் உணர்ந்து உருகி வருவேன். அண்ணல் அண்ணல்ல தலைவன் அமர்ந்து உரைகின்ற எழுந்தருளி இருக்கக்கூடிய ஐயாறு அடைகின்ற பொழுது வண்ணப்பகில் அழகும் வண்ணமும் உடைய, நீங்கள் கிளியிலேயே ஒரு வகை பகன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்றில் பறவைன்னு. பகன்றிலோடு ஆடி வைகி வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கடிமதி கண்ணியினானை காரிகையாலொடும் பாடி வடிவொடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன். அடியினை ஆர்க்கும் கடலான் ஐயாறு அடைகின்ற போது இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கடிமதி அப்படின்னா கடின விளக்கம். நீங்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த பிறைய சொல்கிறார், இந்த இடத்துல கடிமதிங்கிறார். விளக்கம், உயிர்களுக்கு விளக்கத்தை தருவது. எப்படிங்க? நீங்கள் நம்பியாரூரை போய் தில்லையில் பெருமானை வணங்குறாரு, என்னப்பா வேணும்னு சாமி கேட்குறாரு. நம்பியார் சொல்கிறாரு, தென்னிலாம் மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிதாம். சாமி, எனக்கு நீ கொடுத்த இந்த பிறவியே போதும், வேற ஒன்றும் எனக்கு, இந்த பிறவியே வாழிதாம் இன்பமாம் போதும் சாமி, உன்னுடைய அருட்காட்சியை கண்ட இந்த பிறவியே எனக்கு போதும். அப்போ அவர் முதல்ல என்ன பார்க்குறாரு? தென்னிலா மலர்ந்த தெளிந்த நிலா. அது என்னங்க தெளிந்த நிலா? உயிர்களுக்கு விளக்கத்தை கொடுப்பது, தெளிவை கொடுப்பது. இது ஏன்? பெருமான் சூடி இருப்பதனால. ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு தெரியும். ஒரு பெரிய கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல், அது போகும்பொழுது
உள்ளே கடந்து போகும் பொழுது கரை எங்கேயும் தெரியாது இரவு நேரத்தில். அப்படி அது வந்து கரையை அடைவதற்கு நீங்கள் ஒவ்வொரு துறைமுகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கம் வச்சுருப்பாங்க உயரமாக. அதில் என்ன அப்படின்னா, அந்த தூரமாக இருக்கக்கூடிய கப்பலுக்கு அது சுழலும் பொழுது அந்த கரையானது தெரியும். அது அந்த திசை நோக்கி வந்து கரையை வந்து அடையும். அதுபோல் பிறவி கடலில் கரையேற முடியாமல் இருக்கக்கூடிய உயிர்கள் வந்து கரையேறுவதற்கு விளக்கமாக இருப்பது இந்த பிறை. அதனால தான் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறார், பிறை கண்ணி, ஏடுமதி கண்ணி, தன்மதி கண்ணி. அந்த பிறையை பார்த்துட்டிங்கன்னா சரி கலங்கரை விளக்கு பார்த்தாச்சு, கரை ஏறலாம், அந்த திசையை நோக்கி பார்க்காதவரெல்லாம் ஏதாவது நம்ம பெரியவங்க வந்து இந்த அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் பிறையில் பிறை தரிசனம்னு வச்சாங்க. அது எனக்கு என்னன்னே தெரியாமல் நானும் கையில் காசு வச்சு கும்பிட்டோம். பிறை பார்க்கணும், பிறை பார்க்கணும் அப்படின்னு தேவாரம் படிக்கிறப்ப தான் எதுக்கு பிறையை பார்க்க சொன்னாங்கன்னு தெரியுது இந்த பதிகம். ஏன் உயிர்களுக்கு விளக்கம் இந்த பிறையை பார்க்குறப்பெல்லாம் சிவபெருமான் நினைவுக்கு வரணும். ஐயோ, இந்த பெருமான் தானே நமக்கு இத்தனையை செஞ்சான், அவனை அடைவதற்கல்லவா இந்த பிறவிங்கிற எண்ணம் வரும். இப்போ அவனை பார்க்காதவர்களும் அந்த எண்ணமே வராது. நான் எனது இப்படின்னே இருக்கு. அவனை பார்க்க தான் தெரியும், ஐயோ இந்த பெருமான் தானே இத்தனை கருணையை செஞ்சுருக்கிறான், எதுக்கு இதெல்லாம் செஞ்சான். அவனை வந்து உயிர்கள் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார வேண்டும் என்று வந்திருக்கிறானே அப்படின்னு அதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. கடிமதி கண்ணியினானை காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன். அருமையாக சொன்னார். வடிவு வண்ணம், சிவபெருமானுடைய வடிவு என்ன, வண்ணம் அப்படின்னா அவன் அருள் செய்யக்கூடிய அந்த திறம். அவன் கண்ணுக்கு தெரிகிறப்ப பார்த்தோம்னா அப்படி அப்பர் சாமி பார்க்குறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவது. முன்ன ஒருத்தர் போதும்னாரு, இவர் என்ன கேட்டார், பிறவியும் வேண்டும், மனித பிறவியும், மனித பிறவியா குருசாமி, இந்த உலகத்தில் மனித பிறவி வேணும். எதுக்கு? உன்னுடைய குனித்த புருவமும். இப்போ நம்ம கண்ணில் பார்க்கறது வடிவு. சாமி பார்க்குறா, என்ன அழகாக இருக்கிறாரு பாருங்க. நடராஜ பெருமானை பார்க்குறப்ப என்ன அழகாக இருக்கிறாரு. அப்படி அந்த புருவமும் அவருடைய அப்படி குமிழ் சிரிப்பும் அப்படி அந்த தூக்கிய திருவடியும் பார்க்க இதெல்லாம் எதுக்குங்க? எதுக்குங்க இப்படி இருக்கிறார் இந்த வடிவு? இதெல்லாம் ஒவ்வொன்றும் கருணைங்க அப்படின்னு தெரியும். இதெல்லாம் எதுக்கு இந்த வடிவம்? அது அவனுடைய வண்ணம். வடிவும் வண்ணமும் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன். இந்த வடிவம் எதுக்காக? எதுக்கு நெருப்பு வெஞ்சிருக்கிறாரு? எதுக்கு உடுக்கி வச்சிருக்கிறார்? எதுக்கு திருவடியை தூக்கி இருக்கிறார்? ஒரு திருவடி ஊனி இருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருணை. அதான் வண்ணம்னார். வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன். போ இந்த வேண்டுபவற்றை வாயினால் சொல்லி வாழ்வேன். இப்போ நம்ம வாழணுன்னா வாய் அவன் வடிவத்தையும் வண்ணத்தையும் சொல்வது தான் நம்ம வாழ்க்கை. அப்பர் சாமி வாழ்வேன். எப்படி வாழ்வீங்க? வேண்டுவ வாய் சொல்லி வாழ்வேன். என்னத்தை? வடிவோடு வண்ணம், வண்ணத்தையும் வடிவத்தையும் இரண்டையும் சொல்லி வாழ்வேன். அடியினை ஆர்க்கும் கழலான், தன்னுடைய வலது காலில் அப்படியே ஒலிக்கக்கூடிய அந்த கடல், வீரக்கடலை அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஐயாறு அடைகின்ற பொழுது இடிகுரல் அன்னதோர் ஏனம். ஏனம்னா பன்றி. அவனுடைய குரல் எப்படியா? இடி மாதிரி இருக்கும். அந்த ஏனம்
அப்படியே துணையோடு இசைந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். விரும்புமதி கண்ணியினானை மெல்லியலாளுடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன். அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயார் அடைகின்ற பொழுது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அருமையாக சொன்னார். எல்லோராலும் விரும்பக்கூடிய மதி, மெல்லியலாளோடும் பாடி, மரகத கொடின்னு சொல்லுவாங்க அம்மாவை, மெல்லியல். இந்த அம்மையப்பரை பாடி பெரும்புலர் காலை எழுந்து போதோடு நீர் சுமந்து சொன்னார். பல்மலர் சொன்னார். இந்த மலர் எப்பங்க பறிக்கிறது? 8-9 மணிக்கு பறிச்சிக்கலாமா அப்படின்னா அதுக்கு பேர் போதில்லை, அது மலர்ந்துடும். இப்போ எப்போ பறிக்கணும்? பெரும்புலர் காலை எழுந்து. ஒரு இரவு 4 கூறு ஒரு இரவுக்கு. நீ சிவராத்திரி பூஜையெல்லாம் போனால் எத்தனை பூஜை நடக்குதுங்க? 4 யாமம், 4 ஜாமம்பாங்க. நீங்கள் சிவாலயத்தில் இரவு நடக்கிற பூஜைக்கு அர்த்த சாமம்னு பேர். சாமத்துக்கு முன்னே இருக்கிறது அர்த்த சாமம். அப்படி முதல்ல இருக்கிறது. அப்படி மொத்தம் 4 கூறு. அதில் 4வது கூறு தான் பெரும்புலர் காலை, அதிகாலை பொழுது, பகலுக்கு முன்னே இருக்கிறது பெரும்புலர் காலை. அந்த வேளையில் எழுந்து பெருமலர் கொய்யாவர் கொய்து வருவேன். பெறக்கூடிய மலர்கள் எது? பெருமானுக்குன்னு விதிக்கப்பட்ட தேன் நிறைந்த நறுமணமிக்க மலர்களை பெறக்கூடியது அதுதான். அதை கொய்து வருவேன். அருங்கலம் பொன்மணி உந்தும். இந்த ஐயாறு, இந்த காவிரி ஆறில் வரக்கூடிய அந்த நீரில் என்னென்ன வருதான்? அருங்கலம், பொன், மணி, இதெல்லாம் கலந்து வருது. அதெல்லாம் அந்த மணிகள் எல்லாம் அந்த நீர் என்ன பண்ணுது? ஆற்றுல வரக்கூடிய நீர் இந்த மணிகளை எல்லாம் உந்தி கரையில் தள்ளுதான். பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற பொழுது கருங்கலை, கலைனா மான், மான் தன்னுடைய துணையோடு ஆடி கலந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இப்போ வைகரையில் எழுந்து இறைவனுக்குரிய மலர்களை கொய்து கோயிலுக்கு செல்லணும். முற்பிறை கண்ணியினானை மொய்குழலாளுடும் பாடி பற்றி, பாடி பற்றி கயிறு அறுக்கில்லேன். பாடியும் வருவேன், ஆடியும் வருவேன், பாடியும் ஆடா வருவேன். அற்று அருள் பெற்று நின்றாரோடும் ஐயாரடைகின்ற போது நல் துணை பேடையோடு ஆடி நாரை வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இந்த பாடல் அருமையான ஒரு சொல்கிறார். முற்பிறை கண்ணி, அதாவது தேய்வதற்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிறை, ஒரே ஒரு கலை. அந்த நேரத்தில் தான் போய் பெருமான் திருவடியில் சந்தனம் விழுந்தான். அந்த கலைக்கு அப்புறம் இல்லை, முழுசாக தேஞ்சிரும். அந்த நிலையில் தான் பெருமான் எடுத்து தலையில் சூடிக்கொண்டார். அதான் அந்த இடத்துல முற்பிறை கண்ணி, ஒரு கலை உடைய பிறையை கண்ணியாக அணிந்து மொய்குழலாளோடும் பாடி, அழகான அந்த கூந்தலை, நறுமணமிக்க செறிந்த கூந்தலை உடைய உமையம்மையோடு பாடி பற்றி. எதை? பாட பாடதான் அவன் திருவடியை பற்ற முடியும். பாடாமல் அவன் திருவடியை பற்றவே முடியாது. பாடி பற்றி, எதை? திருவடியை பற்றினா என்ன கிடைக்கும்? கயிறு அறுக்கலாம். பாடி பற்றி கயிறு அறுக்கில்லேன். மணிவாசகர்கிட்ட வந்தால் சொல்வார், சுற்றிய சுற்ற தொடர்வறுப்பான் தொல்புகழே பற்றி இப்பாசத்தை பற்றரணாம் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான்.
பாடி பற்றியதையே பாட்டாக பாடியிருக்கிறார் மணிவாசகர். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? பாடனா தான் பற்ற முடியும், பற்றனாதான் ஏற்கனவே கட்டி அமைச்சிருக்கிறாரே அந்த கயிறை அறுக்க முடியும். அதையும் பாட்டாவே மணிவாசகர் சொல்லிட்டார். அப்போது பாசத்தை பற்று அற நாம் என்ன பண்ணணும்? பாசப்பற்று அறுவதற்கு ஒரு 2-3 குச்சி வச்சுருக்கிறோம், ஒரு கட்டு கட்டியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கயிறு அந்த கட்டு தளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்னொரு கயிறை கொண்டு அதை இன்னும் இறுக்கமாக கட்டணும். கட்டினா ஏற்கனவே கட்டின கயிறு என்ன ஆகிடும்? தளர்ந்துடும். ஏற்கனவே நம்ம கட்டியிருக்கிற கயிறு பாசக்கயிறு. இப்போ நாம் இதை தளர்த்தணும்னு என்ன பண்ணோம்? வேறு ஒன்று பற்றணும். அப்போ அதை இருக்க கட்டினா ஏற்கனவே கட்டின தளர்ற மாதிரி நாம் பெருமான் திருவடி பற்றினால் பாசக்கட்டு என்ன ஆகிடும்? தானாக தளர்ந்து கலண்டு போயிடும். அதான் பற்றற நாம் பற்றுவான். அப்போ நம்ம இறைவனை பாடினால் அவன் திருவடியை பற்றலாம், பற்றினால் நம்ம பாசத்தை அறுக்கலாம். அதனால் என் பாசக்கயிறை அறுக்க வேண்டி பாடி பற்றி பாடியும் ஆடியும் வருவேன், பாடிக்கொண்டும் வருவேன், ஆடிக்கொண்டும் வருவேன். அற்று அருள் பெற்று நின்றாரோடு. அற்று அப்படின்னா ஒரு பற்றும் இல்லாது ஒளிந்தவர். யாரு? அருள் பெற்று நின்றார். அருள் பெற்ற யார் அருள் பெற முடியும்? அற்றவர் அருள் பெறுவார். எது? ஒரு பற்றும் இல்லாது ஒளிந்தார் அவங்க அற்று. நீங்கள் ஞானசம்பந்தர் திரு ஆலவாய் பதிகத்தில் சொல்கிறார், போன வகுப்பில் பார்த்தோம். அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற அற்றவர்க்கு அவன் அற்ற சிவன். ஏங்க அவனை பிடிச்சா பற்று போங்க அப்படின்னா, அவன் ஒருத்தன் தாங்க பற்றில்லாதவன். நீங்கள் பற்றுடையவரை நீங்கள் பிடிச்சா நம்ம பற்று போகாது. நம்ம பற்று போகணும்னா பற்றில்லாதவனை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது பற்றினால் கயிறு அறுக்கலாம் என்று பாடியும் ஆடியும் வருவேன். எல்லா பற்றும் யார் கூட பாடிட்டு வரேன்? யார் கூட ஆடிட்டு வரேன்? ஒரு பற்றும் இல்லாது ஒளிந்து அற்றவர்களாக இருக்கக்கூடிய அடியாரோடு ஐயார் அடைகின்ற போது நல் துணை பேடையோடு ஆடும். நன்மை தரக்கூடிய துணையோடு நாரை வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். திங்கள் மதி கண்ணியினானே தேன்மொழியாளுடும் பாடி எங்கு அருள் நல்கும் கொள். எந்தை எனக்கு இனி எங்கு அருள் நல்கும்? என்னா வருவேன் அங்கு இளமங்கையராடும் ஐயாரடைகின்ற பொழுது பைங்கிளி பேடையோடாம் ஆடி பறந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திங்கள்னா சந்திரன், தேமொழிங்கிறதுக்கு தேன்மொழி, தேனை போன்ற இனிமையான மொழி உடையவள் அம்மை. அப்படி பாடி எப்படி வராராம்? எங்கு அருள் நல்கும், எனக்கு இனி எங்கு அருள் நல்கும்? எந்தை என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் இனி எனக்கு எங்கு அருள் செய்வார், எங்கு அருள் செய்வார், எங்கு அருள் செய்வார் என்று வருவேன். ஒரு பெருமானை பார்க்க போகணுன்னா அங்கே நமக்கு அருள் கிடைக்கும். சாமி இங்கே அருள் செய்வார், இங்கே அருள் செய்வார் அப்படின்னு நினைக்கணும். அவன் அருளை பெறுவதற்காக நாம் போகிறோம், நமக்காக நாம் போகிறோம். அப்படி எங்கு அருள் நல்கும் கொள் என்று வருவேன்.
அங்கு இளமங்கையரால், இந்த கோயிலுக்கு போகிற வழியில் இந்த நீர்த்துறையில் இளமங்கையர்கள் நீராடக்கூடிய வளமுடைய ஐயாரடைகின்ற போது பைங்கிளி, பச்சை கிளி தன்னுடைய துணையோடு ஆடி பறந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். 10 பாட்டு பாடிட்டார். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இந்த விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் சொன்னார். அங்கே காவிரி நீர் பறந்து ஓடக்கூடிய சோழ நாடு, நல்ல சோலைகள் வயல்கள் அத்தனை இருக்குது, அத்தனை வளங்களும் உண்டு. அதனால் அந்த நிலத்தில் அங்கே வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அப்பர் சாமி தலத்துக்கு போகிறப்ப எதிர்படுகிறது. அதில் எல்லாவற்றிலும் அம்மையப்பரை கண்டார் அப்பர் சாமி. திருப்பாதத்தை கண்டேன், திருப்பாதத்தை கண்டேன், கண்டு இந்த பாதத்தை பார்க்குறப்பெல்லாம் அறியாதன கண்டேன். இந்த சிவானந்தம்ங்கிறது யாருக்கும் அரிதாக உள்ளது. யாராலையும் அதை அனுபவிக்க முடியுமா? அனுபவ முடியாது. அவன் திருப்பாதத்தை பற்றியவர்களுக்குத்தான் அந்த அனுபவம் நுகர முடியும். அதை தான் இந்த பாடலில் சொன்னார், நிறைவாக சொல்கிறார். வளர்மதி கண்ணியினானே வார்குழலாளுடும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன். அளவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்கிறார். இப்போ வளர்வதற்குரிய பிறை வளர்மதி கண்ணி, வார்குழல் நீண்ட குழல், அந்த நீண்ட குழலாளோடும் வளர்ந்து வரக்கூடிய பிறையை தலையில் சூடியிருக்கக்கூடிய பெருமானை பாடி களவுபடாததோர் காலம் காண வேண்டி கடைக்கண் நிற்கின்றேன். சாமி, உன்னை பார்க்க வர அடியார்கள் வரிசையில் நான் முதல்ல இல்லைங்க, கடைசியாக நிற்கிறேன், கடைக்கண் நிற்கின்றேன். எதுக்காக நிற்கிறேன் தெரியுமா? களவுபடாததோர் காலத்தை எனக்கு கொடுங்க. எனக்கு களவுபடாததோர் காலம் வேணும். அது என்னங்க களவுபடாததோர் காலம்? அப்போ நாம் கழித்ததெல்லாம் அவன் முன்னால் நின்று பெருமானுக்கு ஆட்பட்டு நின்று அவனுக்கு தொண்டு செய்வதும் அவனை வழிபாடு செய்வதும் அவனை நினைக்கக்கூடிய காலம் நேரமெல்லாம் களவுபடாதது. அவனை நினைக்காத நேரம், அவனுக்கு தொண்டு செய்யாது, அவனுக்கு வழிபாடு செய்யாது, இந்த நேரமெல்லாம் காணாமல் போச்சுன்னு அர்த்தம். களவு போயிடுச்சு. அது என்ன களவு போயிடுச்சு? நமக்கே தெரியல அது களவு போகுதுன்னு, தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அது களவு படம் காலம். இப்போ நமக்கு தெரியுமா அந்த காலம் போயிடுச்சு? போயிடுச்சு. எப்படி? களவுப்பட்ட காலமாக போயிடுச்சு. அப்போ என்ன, ஒரு உதாரணத்துக்கு நாம் ஒரு சேர்க்கிறோம், ஒரு உழைக்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், பண்ணுறோம், நாம் செல்வத்தை சம்பாதிக்கிறோம், பொருளை, அதை நாம் என்ன பண்ணுறோம்? நமக்குரிய இடத்துல வச்சு அதை பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கிறோம். அது நமக்கே தெரியாமல் போச்சுன்னா அதுக்கு பேர் களவு. ஐயோ யாரும் எடுத்துக்கலாம், நமக்கே நம்ம அறிவுக்கு தெரியாமல் நம்மளுடைய அனுமதி இல்லாமல். இப்போ நமக்கு இறைவன் கொடுத்தது நமக்குரிய காலம். நமக்கு தானே கொடுத்தாரு. இப்போ எனக்கு தான் கொடுத்துருக்கிறார். இத்தனை காலம் வாழணும்னு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ செல்வம் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி காலத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த காலத்தை வச்சுருக்கிறேன்னா என்ன பண்ணேன்? அது எங்கேயோ போயிடுச்சுங்க, களவு போயிடுச்சு. இப்போ என்னப்பா பண்ணேன்? பாதுகாக்கலை, விட்டுட்டேன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அப்போ அத்தனை காலமும் மணிவாசர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம், கணக்கே தெரியல, எத்தனையோ காலம் என்ன பண்ணேன்?
பாழுக்கு இறைத்தேன். தனகாலமும் அந்த கிணத்துலேருந்து நீரை இறைச்சனே, தனகாலமும் இறைச்ச நீர் பூரா பாழாக போயிடுச்சு, நெல்லுக்கு பாயில். இப்படி அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அப்பர் சாமி ஏன் இந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார்? களவு படாதது. ஏன்னா அவருக்கு பெருங்காலம் பெருமானை நினைக்க முடியாத காலமாக போயிடுச்சுங்க. சமண சமயத்தில் இருந்தார் பாருங்க, தன காலமும் பெருமானை மறந்துட்டு இருந்ததுனால, சாமி இனமேனாச்சும் என் காலம் களவு போகாமல் உன்னையே நினைக்கக்கூடிய காலமாக இருக்கணும், அதனால நான் அடியார் வரிசையில் கடைசியாக நிற்கிறேன். களவு படாததோர் காலம், வீணாக கழிக்கின்ற காலம். களவுபடுதல்னா வீணாக கழிப்பது. தொழுது தூமலர் தூவி துதித்தி நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். இந்த பொழுதுபோக்கி புறக்கணிப்பது களவுபட்ட காலம். தொழுது தூமலர் தூவது களவுபடாததொரு காலம். இறைவனை நினைக்காத, உன்னை வணங்காத, அவனுக்கு தொண்டு செய்யாத காலமெல்லாம் வீணா போயிடுச்சு. எப்படி வந்தனே? அளவுபடாததோர் அன்போடு. காலத்திலிருந்து புறப்படுறப்ப எந்த அன்போடு புறப்பட்டாரோ அந்த அன்போடு தான் இங்கே ஐயாருக்கும் வராது. இங்கே மேலேருந்து கீழே வந்தோடனே அடடா நாம் போய் கைலாயத்தில் சாமி பார்க்கலான்னு நினச்சோம், திருவையாருக்கு போய் கைலை காட்சி பார்க்கலான்னு நினச்சோம், போக முடியல, டிவியில் தான் லைவ் போட்டாங்க பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் அப்பர் சாமி இப்படி அங்கேருந்து கிளம்ப, அங்கே காலத்திலேருந்து என்ன அன்போடு கிளம்பினாரோ அந்த அன்பு அப்படியே இருக்குது. அளவுபடாததோர் அன்பு. அந்த அன்பு எந்த அளவுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனைய அன்பெல்லாம் ஒரு அளவுபடும். இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்பை தவிர ஏனைய அன்பு எல்லாமே என்ன பண்ணும்? ஒரு அளவு தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கண்டுகொள்க. இறைவன் மீது வச்ச அன்பு அளவே கிடையாது. அளவுபடாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமணனாகு தழுவி எருது ஆண் எருது தன்னுடைய துணையோடு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அழியாத இன்ப நிலையை பெற வேண்டி சாமி நான் நிற்கிறேன். காலம் அப்படின்னு சொல்கிறார். களவுபடாதன்னா அழியாத இன்ப நிலையை பெறணும் என்று அவர் சொல்கிறார். அந்த அன்போடு ஐயாறு அடைகிறேன், அழியாத நிலையை பெற வேண்டி ஐயாறு அடைகின்ற பொழுது எருது ஆண் எருது துணையோடு வருவதை கண்டு அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். அதனால் இந்த காலத்தை கடந்து நிற்கக்கூடிய பெருமான் தான் நமக்கும் அந்த காலத்தை கடந்திருக்கக்கூடிய அழியாத நிலையை தர வல்லவன். அதனால் அந்த களவுபடாதது ஒரு காலம் என்பது அழியாத நிலை. உயிர் என்பது அழியாதது. இந்த அழியாத நிலையை பெற முடியாமல் செயற்கை அதாவது என்ன பண்ணுறது, உடம்பை பெற்று மறுபடியும் இறந்து மறுபடியும் பிறந்து இப்படி அழியாத உயிர் இந்த உடம்பை எடுப்பதனால போய் வருது. அந்த பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து நீங்கி இறைவன் திருவடியில் இருக்கக்கூடிய அந்த அழியாத நிலையை பெறுவதற்காக ஐயாறு அடைகின்ற போது அப்படின்னார். அதனால் இந்த பதிகம் அப்பர் சுவாமிகள் இந்த இறைவனுடைய கருணை திறத்தை எல்லா பொருள்களிடத்தும் கண்டார், எல்லா உயிர்களிடத்தும் கண்டார். கண்டு அந்த சிவானந்தத்தோடு திருவையாறை அடைந்தார். அப்படி அடைந்த உடனே அந்த தலம் அப்படியே இந்த திருவையாறு கோயிலே கைலாயமாக காட்சி கொடுத்து. நீங்கள் திருவையாறில் இரவு நடைபெறக்கூடிய கைலை காட்சி அதுதான்.
அப்பர் சாமி திருத்தலத்தை அடைந்தவுடனே இந்த கோயிலே கைலாயமாக அப்பர் சாமிகளுக்கு தெரிஞ்சதான் என்று இந்த பதிகத்தை ஒருவாறு சிந்தித்து, அடுத்து நமக்கு ஆகஸ்ட் மாத பாடத்திட்டத்தில் திரு ஆரூர்